ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல ஒரு சம்பவம். விக்கல் சீக்கிரம் பயங்கரமான கேடினா கேடி 1ஆம் நம்பர் கேடி. எப்படின்னா பிக் பாஸ் சீசன் 9ல் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாருமே நாமினேஷன்ஸ்குள்ளே வந்துட்டாங்க. பட் கனி இன்னும் வரல. அவங்களுக்கு இந்த வாரம் வந்துட்டு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சதுனால வரல. ஆனால் ஒருத்தர் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இல்லாமையும் தொடர்ந்து 4வது வாரமும் வரல. யாருன்னா விக்கல் சீக்கிரம். அதை வந்துட்டு நம்ம விஜய் பார்வதி சூப்பராக வந்து கண்டுபிடிச்சாங்க. அதை அவர் மூஞ்சிக்கு முன்னாடியே போட்டு உடச்சாங்க. அவர் ஒரு மாதிரி மிரண்டர். ஆஹா, நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதுன்ற மாதிரி பார்த்தாப்புல. சரிங்களா? இப்போ என்னென்னா அங்கே வந்து விஜய் பார்வதி கிட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போட்டுருவாங்க என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அதான் அவருக்குன்னு 2 அடிமை இருக்காங்களே, வியானா அண்டு சுபிக்ஷா, அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறார். என்ன சொன்னால், விஜய் பார்வதி வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து நாமினேஷன்ஸ்குள்ளே வரலன்னு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. சொன்ன அடுத்த நிமிஷம் வியானா சொல்லிட்டாங்க, இல்லை உங்களுக்கெல்லாம் வந்துட்டு அடுத்த வாரம் போட்டுருவாங்க அப்படின்ட்டாங்க. உடனே சிரிச்சுக்கிட்டே அவர் நக்கலாம் அப்படியே, அதாவது ஒரு இது மாதிரி, இல்லை விஜய் பார்வதி வெறுப்பேற்றுறதுக்காகவே அடுத்த வாட்டி நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கேட்க போகிறேன் அப்படியா? அப்படியே நீங்கள் வந்துட்டு குண்டு சத்திரில் வந்து குதிரை ஓட்டுற மாதிரி ஒரு வாட்டி கூட வந்து நாமினேஷன்ஸில் வராமல் அப்படியே ஓட்டிதான் முடிவு. எவ்வளவு ஒரு டெக்னிக் பார்த்தீங்களா மக்களே? எப்பா, அதாவது விக்கல் சீக்கிரம்லாம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் சுத்தமாக கிடையாது. இந்த ஏதோ நைட் வந்து ஸ்டாண்டப் காமெடி பண்ணிட்டு பேசாமல் போயிட்டுருக்காரு. என்ன இருக்குது அவர்கிட்ட? அவர் எவ்வளோ அழகாக நேக்காக நைஸாக பேசி எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கி வராமல் வரார். சரிங்களா? அதை தான் விஜய் பார்வதி அழகாக இன்றைக்கி போட்டு உடச்சாங்க. அதை வச்சு இங்கே என்ன பண்ணுறாரு, அவளை வெறுப்பேற்றுறதுக்காகவே நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கணுமா? இல்லைன்னா நீங்கள் வாங்க மாட்டீங்க. எப்படியும் வந்து நாமினேஷன்ஸ்குள்ளே வராமல் தப்பிச்சலான்னு பார்க்குறீங்க. எதுக்கு நம்ம வந்து வெள்ளையஞ்சொலமாக தெரியணுன்றதான் என்னோட கருத்து. மக்கள் வந்துட்டு விருப்பப்பட்டு அங்கே உள்ளே இருந்தால் அது மாசு. இங்கே மக்களோட விருப்பமே இல்லாமல் ஒரு சில பேர் உள்ளே உட்காந்து அது எப்படி நல்லாயிருக்கும்? இதை ஒரு ஸ்ட்ராங்கான கண்டிஷன் விரும்ப மாட்டாங்க. நான் போய் தைரியமாக மக்களை சந்திக்கிறேன். சப்போஸ் என்னை அவங்க வெளியே அனுப்புனா போயிருந்தா சொல்லுவாங்க, இவர் இவ்வளோ தில்லாலங்கடி வேலை பண்ணிட்டு இருக்கார் பாருங்க. ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு. அதுவும் சுபிக்ஷாலாம் நோட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாரம் யாரும் நாமினேட் பண்ணுற மாதிரி தெரிலனா வியானாவும் சுபிக்ஷாவுமே விக்கல் சீக்கிரமாக நாமினேட் பண்ணாமல் ஆச்சரியப்படுறதுக்குல. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி நல்ல ஒரு வேஷம் மாதிரி போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இந்த விக்கல் சீக்கிரம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுவும் விஜய் பார்வதி சொன்னதை வந்துட்டு எடுத்து வந்து இங்கே போட்டு இவங்க 2 பேருக்கு விஜய் பார்வதி சொல்கிறது பிடிக்காதுன்றதை தெரிஞ்சு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணுன்றாரு. அதை பற்றி மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.